விவசாயிகளே, ஆடு மாடுக்கு பார்த்திங்கன்னா தீவனம் வச்சுருக்கேன்னு சொன்னேன். நாங்கள் அதோட கண்டினியூ வீடியோவை காட்டுதேன். விவசாயிகளே, நம்ம கரெக்டாக நம்ம குச்சி ஊனும்போது பார்த்திங்கன்னா நல்லா துளி அடிச்சிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா காய ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிட்டு. இதோட குச்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். இன்னும் அவ்வளோவா வேர் போட்டிருக்காது. இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா குச்சி அறுக்க ஆரம்பிச்சிடலாம் 40 நாளில். விவசாயிகளை குச்சி பார்த்திங்கன்னா நம்ம நேராக தான் ஊனியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 அடி கேப்பில், 2 அடி போதும். ஏன்னா இந்த சைடு இருக்க குச்சி பார்த்திங்கன்னா இதில் இருந்து ஈஸியாக எப்படியும் 1 அடி வந்துடும். ஏன்னா ஒரு குச்சி பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக, இதிலேருந்து இவ்வளோ அகலம் பார்த்திங்கன்னா நல்லா படரும். ஒரு 5-6 அறுத்தாலே போதும். மாடு ஆடுகளுக்கு ஒரு நேரத்துக்கு தீவனம் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 குச்சி அறுத்தாலே போதும், நிறையா இருக்கும். விவசாயிகளே, நம்ம எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குச்சி தேர்வு பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, சப்போட்டா கன்று போட்டிருந்தேன். இந்த சப்போட்டா கன்று போடும்போது இதை சுற்றி பார்த்திங்கன்னா புல்லு வேஸ்ட்டாக முளைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சப்போட்டா கன்று உள்ளே நம்ம புல்லு போட்டோம்னா புல்லுக்கும் தண்ணி அடைச்சிடலாம். சப்போட்டா கன்றும் அது பாடு தழுத்துட்டே இருக்கும். நம்ம லைட்டாக களவெட்டி மட்டும் கொடுத்தா போதும், நீட்டாக தழுத்துட்டே இருக்கும். சரி விவசாயிகளே, நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் நம்மளோட மல்லிகைப்பூ செடிகளுக்கு ஒரு மருந்து அடிப்போம். அந்த மருந்து எப்படி அடிக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லுதேன். சரி விவசாயிகளே, பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.